ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோ மூலயமா நம்ம வீடுங்களில் நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர்லேயோ இல்லை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற லார்ஜ் சைஸ் மோட்டர்லேயோ ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷனுக்காக அந்த மோட்டரை சுற்றி ஒரு என்க்ளோசரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கவர் போல் ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ அந்த என்க்ளோசரோட டைப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த என்க்ளோசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணலாம் என்னாகுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என்க்ளோசர் இல்லைனா நம்ம மோட்டரை யூஸ் பண்ணுற இடம் எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் தான். அங்கே பெரிய பெரிய ஒர்க் தான் நடக்கும். அந்த ஒர்க்குனால் அதிகப்படியான டஸ்ட்டு உருவாக சான்ஸ் இருக்குது. அந்த டஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் மோட்டருக்குள்ளேயும் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் மோட்டருக்குள்ளே ஸ்டேட்டார், ரோட்டார், வைண்டிங்ஸ் இது எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு அந்த டஸ்ட்டு இப்படியே படிஞ்சுதுன்னா அதோடய லைஃப் டைம் கம்மியாக சான்ஸ் இருக்குது. அதே போல் அதில் யூஸ் பண்ணியிருக்க இன்சுலேஷன்லாம் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் இந்த மோட்டர்ஸை அவுட்டோரில் வச்சு யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதால மழை, பனி இது போல் அந்த மோட்டருக்குள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஸோ தூசிலிருந்தையும் இந்த மழை, பனியிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மோட்டார் என்க்ளோசர்ன்றது ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த என்க்ளோசரில் ஒரு 7 டைப் என்க்ளோசரை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் டைப்பு ஓப்பன் டைப் என்க்ளோசர், செகண்டு ஸ்க்ரீன்டு டைப் என்க்ளோசர், தேர்டு ட்ரிப் ப்ரூஃப் என்க்ளோசர், ஃபோர்த்து டைப்பு டோட்டலி என்க்ளோசர், ஃபிஃப்த்து டைப்பு பைப் வென்டிலேட்டட் என்க்ளோசர், சிக்ஸ்த்து டைப்பு ஃப்ளேம் ப்ரூஃப் என்க்ளோசர், செவன்த்து டைப்பு ஸ்ப்ளாஷ் என்க்ளோசர். ஸோ இந்த 7 டைப் என்க்ளோசரையும் ஒவ்வொரு டைப்பாக நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் டைப் என்க்ளோசர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓப்பன் டைப்புன்றதால இதில் மோட்டரோட 2 சைட்லேயும் எந்த வித என்க்ளோசரும் இருக்காது. ஸோ அதனால தான் ஓப்பனாக இருக்கும். இதனால தான் ஓப்பன் டைப் என்க்ளோசர்னு சொல்கிறாங்க. இந்த டைப் மோட்டர் நம்ம ஒரு செப்பரேட்டாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே அங்கே இல்லை, அந்த இடத்துல எந்த டஸ்ட்டும் வராது, அதே போல் மழை துளியும் வராது அப்படின்றதால தான் இந்த ஓப்பன் டைப் என்க்ளோசர் மோட்டரை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் டைப்பாக இருக்கிறதால இந்த மோட்டருக்கு நல்ல கூலிங்கும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. செகண்ட் டைப்பு ஸ்க்ரீன்டு என்க்ளோசர் மோட்டர். ஸோ இந்த ஸ்க்ரீன்டு என்க்ளோசர்ன்றது ஒரு ஸ்க்ரீன் போல் தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் போல் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கூலிங் பர்பஸுக்காக காற்று ஈஸியாக போயிட்டு வரலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்டு டைப் மோட்டர் பெரும்பாலுமா கேஸ், கெமிக்கல் இது போல் இல்லாத இண்டஸ்ட்ரியில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்க்ரீன் போல் இருக்கிறதால சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக மோட்டரோட கூலிங் பர்பஸுக்காக குளிர்ச்சியான ஏர் உள்ளே போகிறது வழி இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப்பு ட்ரிப் ப்ரூஃப் என்க்ளோசர். ஸோ இந்த என்க்ளோசரை பெரும்பாலுமா செங்குத்தாக தண்ணியோ இல்லை தூசியோ விழாத இடத்துல தான் இந்த ட்ரிப் ப்ரூஃப் என்க்ளோசரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்க்ளோசரை நம்ம அதிகமாக எந்தெந்த இடத்துல தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த என்க்ளோசரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்த்து டைப்பு டோட்டலி என்க்ளோஸ்டு என்க்ளோசர். ஸோ இந்த டைப் மோட்டரை நம்ம பெரும்பாலுமா அதிகமாக டஸ்ட்டு எங்கெங்கே உருவாகுதோ அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டோட்டலாக என்க்ளோஸ் பண்ணுறதால அந்த மோட்டருக்குள்ளே எந்த டஸ்ட்டும் போகக்கூடாது. பெரும்பாலுமா இந்த டைப் என்க்ளோசரை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கோல்டு ஹேண்ட்லிங் பிளான்ட்டு, க்ரஷர் இது போல் இடத்துல தான் அதிகமாக டஸ்ட்டு உருவாகும். ஸோ அந்த டஸ்ட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டோட்டலி என்க்ளோஸ்டு என்க்ளோசரை யூஸ் பண்ணுறோம். ஸோ மோட்டர் ஃபுல்லாகவே ஃபுல்லாக என்க்ளோசர் பண்ணிக்கிறதால அந்த மோட்டரில் உருவாகிற ஹீட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஹீட்டு வெளியே போகிறதுக்காக நம்ம செப்பரேட்டாக சர்ஃபேஸ் ரேடியேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த டோட்டல் என்க்ளோஸ்டு மோட்டரை கூல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டைப்பு பைப் வென்டிலேட்டட் என்க்ளோசர். ஸோ இந்த மெத்தடில் நம்ம கூலிங்கான காற்றை பைப்பு மூலயமா நம்ம ஒரு மோட்டருக்கு அனுப்பி அந்த மோட்டரை கூல் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம பைப் வென்டிலேட்டட் என்க்ளோசர்னு சொல்கிறோம். இந்த பைப் வழியாக அனுப்புகிற காற்று சுத்தமான காற்றாக இருக்கணும். அதே போல் அந்த காற்றுல எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்கக்கூடாது. பெரும்பாலுமா இந்த பைப் வென்டிலேட்டட் என்க்ளோசரை மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் என்க்ளோஸ்டு என்க்ளோசர் மோட்டர் தான் நம்ம கூல் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டைப்பு ஃப்ளேம் ப்ரூஃப் என்க்ளோசர். ஸோ இந்த என்க்ளோசருக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மோட்டருக்குள்ளே உருவாகிற கேஸோ இல்லை தீப்பொறியோ அந்த மோட்டரை விட்டு வெளியே வராத அளவுக்கு ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஃப்ளேம் ப்ரூஃப் என்க்ளோசர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் மோட்டரை மேக்ஸிமம் ரப்பர் ஃபேக்ட்ரி, பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி அதுபோல் நூலை ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுபோல் இண்டஸ்ட்ரீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் அந்த மோட்டருக்குள்ளே உருவாகிற கேஸோ இல்லை தீப்பொறியோ வெளியே வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியிருக்க ரப்பர், பிளாஸ்டிக், நூல் இதுபோல் எளிதில் தீப்பிடிக்கும் பொருள் எல்லாமே சீக்கிரமாக எரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுபோல் ஃபயர் ஆக்சிடெண்ட்லாம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இதுபோல் இடத்துல ஃப்ளேம் ப்ரூஃப் என்க்ளோசர் டைப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஃப்ளாஷ் டைப் என்க்ளோசர். ஸோ ஃப்ளாஷ் டைப்னால் இந்த இடத்துல டஸ்ட்டோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரோ இந்த மோட்டர் மேலே படக்கூடாதுன்றதுக்காக இந்த ஃப்ளாஷ் டைப் என்க்ளோசரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா தூசிலிருந்தும் வாட்டர்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு இந்த வீடியோ மூலிமா என்க்ளோசர்னால் என்னென்ன டைப் என்க்ளோசர் இருக்குது, இந்த என்க்ளோசர் என்னென்ன வேலையை செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.